நடிகர் கமலஹாசன் நடிகர் மட்டும் இல்ல ஒரு கூடிய இரவுல எம்பி ஆக போற அடுத்த மாதத்துல ஒருவேளை அவர் எம்பி ஆகிறதை தடை செய்யணும் இந்த பிரச்சனை ஏற்படுத்தினாங்கன்னு தெரியல. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதியரசர் நாகரத்னா இல்ல கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றதே ஒரு வகையில சட்ட மீறல் மாதிரிதான் தெரியுது. இந்த மாதிரி விவாதங்கள் மொழி மற்றும் உணவு பிரச்சனை இது கன்னட மக்களை புண்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாரு. அங்கதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வி எழுது. இந்தியாவில இருக்க மொத்த மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதங்கிறப்ப இந்திய அரசாகட்டும் கர்நாடக அரசியல்வாதிகாட்டும் மற்ற கட்சிகள்லாம் அமைதி காத்தாங்க. இன்னைக்கு அக்கா தமிழிசை கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கமல் மன்னிப்பு கேட்டா என்ன, மன்னிப்பு கேட்கறதுதான சாதாரண விஷயம் தான் கேட்கணும். ஏன்னா தமிழிசைக்கு பயணம் பண்ற அந்த பிஜேபியோட வரலாறு மன்னிப்பு வரலாறு தான். சவர்கார் தொடங்கி இன்னைக்கு எல்லாருமே அண்ணாமலை வரைக்கும் மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. நம்ம தரப்பு என்ன சொல்ல வரடா, கமல் பேசியதில் யாரெல்லாம் தமிழ் தான் மூத்த மொழி, உலகின் முதல் கண்ட குமரி கண்டம், உடல் தொல்லியும் தமிழன் தான் யாரெல்லாம் பேசினாலும் அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல நம்ம சூழல் அனுசரிச்சு தக் லைஃப் திரைப்பட விழாவில் கன்னடம் குறித்து கமல் பேசிய பேச்சு இன்னைக்கு ஓயாம ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பேச்சு என்ன அவர் சொல்றாருன்னா, தமிழிலும் தான் கன்னடம் பிறந்திருக்கிறது. அது போல அங்க இந்த சிவராஜ்குமார் எனக்கு தம்பி போல, ஆனால் நீங்க எனக்கு தம்பின்னு அந்த பொருள்படும்படி அவர் பேசிட்டாரு. ஆனா அத சிவராஜ்குமார் ஒன்னும் பெருசுப்படுத்தல. அங்க மகிழ்ச்சியோட கை குலுக்குறாரு, நிகழ்ச்சி முழுமையா இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு சில கன்னட நிறுவனங்கள் அத இயக்கங்கள் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, கமல் கன்னடத்தை குறைத்து மதிப்பிட்டாரு, ஒன்னும் தமிழ்ல இருந்து கன்னடம் வர கிடையாது, கன்னடம் தனித்து இயங்கக்கூடியது ஒரு செம்மொழி, அதனால கமல் தான் சொன்ன கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நாங்க அவருடைய தக் லைஃப் படத்தை கர்நாடகத்துல திரையிட விட மாட்டோம்னு ஒரு வார்த்தை முன் வைக்கிறாங்க. அதே போல அங்க கர்நாடகால இருக்கிற திரைப்பட கழகம் அதாவது சேம்பர் என்ன சொல்றாங்கன்னா, கமல் மன்னிப்பு கேட்கறது நல்லது, இல்லைன்னா படத்தை தெரியாது ரொம்ப சிக்கலாங்கிறாங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்பவே கமல் தெளிவா சொல்றாரு, நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன், நான் சொன்னது சரிதான், அல்ல தவறுலாம் ஒண்ணு இல்லை, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சிவராஜ்குமாரோட தம்பிங்கிற மாதிரி தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சுன்னா அந்த ஒப்பீடு தான் சொன்ன, மற்றபடி பெருசுப்படுத்த வேணாங்கிறாரு. ஆனா அதையெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு கர்நாடகால இருக்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மற்ற இருக்க அரசியல் இயக்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த குரலா கமல் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இந்த வார்த்தைக்கும் கொண்டு வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல கமலுக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல குரல்கள் வருவான்னு பார்த்தா ரொம்ப சில குரல்கள் தான் கமலுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய அமைப்புகள் மற்றும் இயக்கங்கள் பேசியிருக்காங்க. மற்றபடி பல்வேறு அமைப்புகள் இதை பெருசெல்லாம் படுத்த வேணாம், இப்போதைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம், இதை என்ன இருக்கு அப்படிங்கிற இடத்துல கொண்டு நிறுத்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறதுல 3 நிறுவனம் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அதுல முக்கியமானது ஒண்ணு ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல், அது கமலுடைய சொந்த நிறுவனம். அந்த நிறுவனம் பணம் போட்டுதான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த நிறுவனத்தோட சேர்ந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்ன சம்பந்தப்பட்டது, அதோட சேர்ந்து ரெட் ஜெயிண்ட், இந்த 3 நிறுவனம் சேர்ந்து பங்கு போட்டுதான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஆனா அந்த படம் வெளியிட சிக்கலாச்சுன்னா போட்ட முதல் எல்லாம் காணாம போயிருங்கிறதுனால கமல் என்ன பண்றாருன்னா, கர்நாடகத்துல இந்த படத்தை வெளியிடறதுக்கு தடை சொல்றாங்க. ஆனா அப்படி தடையிடக்கூடாது, அந்த படத்தை சொன்ன நேரத்துக்கு சொன்ன நாளுக்கு வெளியிடுவதற்கு கர்நாடக அரசு தரப்புக்கு அறிவுறுத்த வேணும்னு சொல்லி ஒரு மனுவை உயர்நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம் தாக்கல் பண்றாங்க. ஆனா இந்த பூமரங் சொல்லுவாங்கல்ல, வீசப்பட்ட மறுபடி வருங்கிற மாதிரி கமல் தாக்கல் பண்ண இந்த மனுவை அங்கிருந்த கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கிற மாண்புமிகு நீதியரசர் நாகரத்னா கைக்கு போய் சேருது. அவர் என்ன சொல்றாருன்னா, கமல் ஒரு பொறுப்பு மிக்க மனிதர், அந்த பொறுப்பு மிக்க இடத்துல இருந்து அவர் இப்படி பேசியிருக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, கமல் ஒண்ணு வரலாற்றோ இல்ல மொழியிலாரோ கிடையாது, அவருக்கு எப்படி தமிழ்ல இருந்து கண்டு தெரியும், அதனால அது பொறுப்பற்ற பேச்சு. இன்னும் கூடுதலா அவர் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவரு என்னென்னவோ சொல்றாரு, ஆனா மன்னிப்பு கேட்டே ஆகணும். மதியம் 2:30 மணிக்குள், இன்னைக்கு மதியம் 2:30 மணிக்குள்ள அவருடைய வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். ஏன்னா பேசும்பொழுது பொறுப்பெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அரசு தான் பாதுகாப்பு தரணும்னு கேட்குறது முறை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சு முடிச்சிடுறாரு. நீதிபதி வெளியிட்ட இந்த வாதம்னா அடுத்த ஒரு கருத்து கேட்டு கமல்கிட்ட கருத்து எதிர்பார்க்கறல, இதுதான் இன்னைக்கு பெரிய விவாத பொருளா மாதிரி இருக்கு. ஏன்னா நீதி அரசர் அப்படின்னு அந்த பதவியில் நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எதை பார்க்கணும்னா சட்டத்தை தான் பார்க்கணும். சட்டம் என்ன சொல்லியிருக்கு, அவர் பேசுறது கருத்துரிமையில வருதா இல்லையா, கருத்துல மறுப்புனா தண்டனை கொடுத்துட்டு போங்க, அதை விட்டு நீங்க மன்னிப்பு தான் கேட்கணுங்கிறது எந்த சட்டத்திலையும் கிடையாது. அது நீதிபதியோட ஆப்ஷனா வேணா வச்சுக்கலாம் தவிர அது சட்டப்படி கிடையாது. ஆனா அந்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதியரசர் நாகரத்னா இல்ல கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றதே ஒரு வகையில சட்ட மீறல் மாதிரிதான் தெரியுது. ஏன்னா பொதுவா நீதிமன்றங்கள்னா சாட்சியங்களை கூப்பிடணும், குறைந்தபட்ச கமல் தரப்புல இருந்து வாதத்தை கேட்கணும்ல. வாதங்கள் பிரதிவாதங்கள் எதுவுமே இல்லாம கமல் தரப்புல இருந்து வார்த்தை வைக்கிறாங்க, பிரதிவாதங்கள் அரசு தரப்புல வச்ச உடனே உடனடியாக மன்னிப்பு கேட்கணும், ஒரு குறைந்த கால அவஸ்தையில சொல்றதுங்கிறது முறையா இருக்காது. அதுவும் மதியம் 2:30 மணிக்குள்ள அப்படின்னு நேரம் தான் நிர்ணயிக்கிறது முறையான சட்ட விவாதமா இல்ல அப்படிங்கிற வாதம் வருது. கூடுதலா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விவாதங்கள் மொழி மற்றும் உணவு பிரச்சனை இது கன்னட மக்களை புண்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாரு. அங்கதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வி எழுது. ஏன்னா எவ்வளவோ நிகழ்ச்சி நடக்குது நாட்டுல,
ஏன்னா அங்க கர்நாடகம் முழுக்க ஹிந்தியில இருக்க பேர்ல வந்து கர்நாடகம் ஒத்துக்க மாட்டேன், அழிச்சது சில இடத்துல நடந்திருக்கு. அப்பொழுதெல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை வெளியிடல. ஐயோ நீங்க ஹிந்தி எழுதுறீங்களே, கன்னட மக்கள் மனசு பாதிக்கிறே, அதை எடுத்துருங்கன்னு சொல்றதுக்கு நீதிபதிக்கு வாய் வரல. அதே போல மற்ற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், நீங்க சமீபத்துல உள்துறை அமைச்சரா இருக்க அமித்ஷா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். அந்த நிகழ்ச்சியில பட்டவர்த்தனமாக வெளிப்படையா என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்க அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான், சமஸ்கிருதத்திலிருந்து அனைத்து மொழியும் பிறந்திருக்குது என்று மேடையில பேசுறாரு. இதை குறித்து கர்நாடகத்தில் இருக்க எந்த கட்சிகளும் இயக்கங்களும் இல்ல, அங்க கர்நாடகத்தில் இருக்க மற்ற செயல்பாட்டாளர்கள் இது குறித்து கேள்வியே எழுப்பல. ஏன்னா அவர் சொன்னது சமஸ்கிருதம். இங்குதான் இந்திய அரசு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்திய அரசு, இந்திய அரசியல்ங்கிறது பார்ப்பனமயமாக்கப்படுதுன்னு பலமுறை சொன்னாலும் கூட அதோடைய ஆணி வேறா சமஸ்கிருதம் மற்றும் சனாதன தர்மத்தை கொண்டு வரணுங்கிறாங்க. அதே போல சனாதானம் புனிதமானது அப்படின்னு அதையும் ஏத்துக்கிறாங்க. ஆனா சனாதானம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரானது. இது குறித்த வழக்குல சமீபத்துல கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் சனாதானத்தை ஒழித்தாக வேண்டும், அது டெங்கு மலேரியா போல அப்படிங்கிற ஒரு வாரத்தை வைக்கிறாரு. அதற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் வழக்கு தொடுக்கப்படுது. வழக்கெல்லாம் ஒன்னா விசாரிச்ச நீதிமன்றம் அப்படி ஒரு பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சு ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க, அவர் விதிவிலக்க. ஆனா இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு, வழக்கு முடியல. இப்படிப்பட்ட விஷயத்துல மக்கள் மனது பாதிக்கும், மக்கள் பாதிக்கும் சொல்றவங்க இந்தியாவில இருக்க மொத்த மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதங்கிறப்ப இந்திய அரசாகட்டும் கர்நாடக அரசியல்வாதிகாட்டும் மற்ற கட்சிகள்லாம் அமைதி காத்தாங்க. இன்னைக்கு அக்கா தமிழிசை கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கமல் மன்னிப்பு கேட்டா என்ன, மன்னிப்பு கேட்கறது தானே சாதாரண விஷயம் தானே, அது கேட்கணும். ஏன்னா தமிழிசைக்கு பயணம் பண்ற அந்த பிஜேபியோட வரலாறே மன்னிப்பு வரலாறு தான். சவர்கார் தொடங்கி இன்னைக்கு எல்லாருமே அண்ணாமலை வரைக்கும் மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு, தொடர்ச்சியா மன்னிப்பு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்புக்கு ஒரு டைரியை வச்சிருப்பாங்க போல இருக்கு, ஒவ்வொரு பக்கமா கிழிச்சு கொடுக்க வச்சிருப்பாங்க. அதனால அவர்களுக்கு ரொம்ப அது எளிமையா தெரியுது. நம்ம தரப்பு என்ன சொல்ல வரனா, கமல் பேசியதில் நீங்கள் அதை ஆராய்ச்சி கூட எடுத்துக்கொள்ளுங்க, எந்த மொழின்னு எது வந்து தெரியல. ஏன்னா இந்த திராவிட மொழிகள் அப்படிங்கறத பத்தி 1856 கால்டுவெல் அவர்கள் தெளிவா ஒரு புத்தகம் எழுதுறாரு, திராவிட மொழிகளும் ஒப்பிலக்கணம். அந்த நூல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, வட இந்தியாவில பேசுற மொழிகளும் தென்னிந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளும் வெவ்வேறானவை. தென்னிந்தியாவில் பேசியவர்கள் திராவிட மொழிகள், இந்த திராவிட மொழிகள் எல்லாம் ஒரே வேரிலிருந்து வந்தவைகள் அப்படிங்கிற. அந்த வேரிலிருந்து வந்த மொழிகள் முதன்மையா 4 மொழிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இது எல்லாமே இங்க இருந்து வந்திருக்குங்கிறாங்க. அதன் பிறகு திராவிட மொழிகள் நிறைய பிரிக்கிறாங்க, இதெல்லாம் அடுத்த வேலை. ஆனா அடிப்படையா இந்த 4 மொழிகளும் இதுல இருந்து தோணும். இன்னும் சொல்ல போனா கிடைத்திருக்க கல்வெட்டு ஆராய்ச்சிப்படி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம், இருக்கிற கல்வெட்டுகளே ரொம்ப பழமையான கல்வெட்டு தமிழ்ல தான் கிடைச்சிருக்கு. கன்னடத்துல கிடைச்ச கல்வெட்டு கிபி 2 இல்ல 3ஆம் நூற்றாண்டு கிபில கிடைக்குது. ஆனா தமிழ் குறித்த கல்வெட்டு, தமிழ் எழுத்து பொறித்த கல்வெட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டில் கிடைத்து விடுகிறது. அதனால இதை வச்சு கூட உங்களுக்கு நாங்க முந்தி இருக்கிறோம், வேற ஆதாரம் கிடைத்தா இது மாறும். ஏன்னா உலகில முதல் மனிதன் எங்கே தோணுனா பல்வேறு விவாதம் வந்துச்சு. ஒரு சில பேர் அமெரிக்கால தோணுனாங்க, சில பேர் பார்த்தா ஐரோப்பானாங்க, இல்ல சில பேர் ஆசியானாங்க. ஆனா கடைசியில அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி டிஎன்ஏ அனலிசிஸ் பண்ணி அதை என்ன சொன்னாங்கன்னா, உலகில் முதல் மனிதன் தோன்றியது ஆப்பிரிக்க கண்டனாங்க. இதுவரைக்கும் அறிவியலை ஏற்றுக்கொள்வார்கள் பகுத்தறிவாதிகள் யாரும் இதை மறுக்கவே இல்லை. அதே போல மொழிக்கு ஒரு பெரிய சிக்கல்லாம் இல்ல. இன்னைக்கு வளர்ந்திருக்க தொழில்நுட்பவியல்ல நீங்க எளிமையா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். அதனால கர்நாடக உயர்நீதிமன்றம் கூட ஒரு அறிக்கையை வந்து கொடுக்கலாம், நீங்க இந்த மொழியை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க, எது முன்னாடி தெரிவிங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதை செய்ய மாட்டார்கள். இந்திய அரசு அதுக்கு அனுமதிக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மொழி அரசியல்ங்கிறது சமஸ்கிருதத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து மொழியும் ஏத்துக்கும். சமஸ்கிருதம் கர்நாடகத்தின் தாய்மொழினா கூட அங்க ஒரு சிக்கல் வரப்போறது இல்லை. ஆனா தமிழ்ங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்ங்கிறது திராவிட மொழினால திராவிட இனங்கள் அப்படிங்கிற ஒரு சுற்றுவரையே இது வரைக்கும் இந்திய அரசாங்கம் ஏத்துக்கவே கிடையாது. இந்திய தேசிய கீதத்துலதான் திராவிடங்கிற பதம் வரலாம், அதை அவங்க நிலமா பாக்குறாங்க தவிர அது மொழியியலாகவோ இல்ல இனமாகவோ அவங்க பார்க்க தயாரா இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம அடிக்கடி புத்தகத்துல படிக்கக்கூடிய ஆரிய திராவிட போர்கள் இது எல்லாமே உறுதிப்படக்க சொல்ல முடியாது அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏன்னா சமீபத்துல கீழடி குறித்த ஆய்வுகள் ரொம்ப திட்ட தெளிவா தமிழ் முன் தோன்றி இருங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு தமிழ் மொழி குறித்து. ஏன்னா அங்க கிடைச்ச தங்க கட்டிகள் ஆகட்டும் இல்ல பானை ஓடுகள் ஆகட்டும், அங்க கிடைத்த அணிகள் இருந்த தமிழ் பொறுப்புகள் எல்லாம் வச்சு இந்த மொழிங்கிறது கிட்டத்தட்ட கிமு 3500 கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஆதாரத்தை கொண்டு போய் சமர்ப்பித்தா ஒன்றிய அரசு அந்த ஆவணங்களை ஒரு 2 வருஷம் கிடப்புல போட்டு வச்சு சமீபத்தை என்ன சொல்றாங்கன்னா, அதை சமர்ப்பித்த அதே ஆராய்ச்சியாளர் கூப்பிட்டு இல்ல அந்த ஆவணம் கொஞ்சம் நீங்க மறுசீரமைப்பு பண்ணித்தாங்கிறாங்க. என்ன மறுசீரமைப்பு அவர் கேட்கிறாரு, ஆவணங்கள் கிடைச்சிருக்கு, தக்க ஆதாரத்தோட கொடுத்தாச்சு, என்ன மறுசீரமை இல்ல இந்திய உளவியல் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில இருக்க மத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா ஆராய்ச்சி பண்ணி. அப்ப அது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எடுத்த ஆய்வு அப்படியே சமர்ப்பிக்க அவசியம் இல்ல, இங்க இருக்க மக்கள் உளவியல் திரும்ப திரும்ப இந்த நீதிமன்றங்கள், அது பாபர் மஸ்ஜித் வழக்கா இருக்கட்டும் இல்ல ராஜீவ்காந்தி கொலை வழக்கா இருக்கட்டும் இல்ல ஏனைய வழக்குல மீண்டும் மீண்டும் ஒரே வார்த்தை நீதியரசர் வைக்கிறாங்க, மக்களின் மனநிலைங்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, இந்தியாங்கிறது மக்கள் மனநிலை கிடையாது, இந்தியாங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் மக்களின் மனநிலை. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னா இங்க ஜாதியை ஏற்றுக்கிற பல பேர் இருந்தா கூட
அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஜாதியின் பெயரால் தீண்டாமை கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் தீண்டாமை வேணான்னு சொல்ல முடியும். அதை விட்டு மக்கள் விருப்பப்படுறாங்க அந்த கோயில தீண்டாமை வச்சுக்கோங்க, மக்கள் விருப்பப்படுறாங்க இந்த திருவிழா தீண்டாமை வச்சுக்கோங்க, இல்ல மக்கள் பெரும்பான்மை விருப்பப்படுறாங்க ஆனா இந்த மாநிலம் தீண்டாமையா இருக்கட்டும்னு நீங்க விடவே முடியாது. ஏன்னா மக்கள் மனசாட்சியும் சட்டமும் வேறு ஒரு வகையானது. இன்னைக்கு நவீன கால சட்டங்கள் எல்லாம் பிற்போக்குத்தனமாக இருந்த மக்களை முற்போக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கப்பட்டதுதான். அந்த வகையில் நடிகர் கமலஹாசன் நடிகர் மட்டும் இல்ல, ஒரு கூடிய இரவுல எம்பி ஆக போற அடுத்த மாதத்துல ஒருவேளை அவர் எம்பி ஆகிறதை தடை செய்யணும்னு இந்த பிரச்சனை ஏற்படுத்தினாங்கன்னு தெரியல. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை அது அந்த மேடைகள்ல ஒரு ஒப்புமைக்காக அவர் பேசணும், அதை கொண்டு வந்து இவ்வளவு பெரிதாக்கி அதை இவ்வளவு திணித்து அது ஒரு நீதியரசா இருக்கவர் மன்னிப்பு 2:30 மணிக்குள்ள கேட்கணும்னு சொல்றதெல்லாம் இது வரைக்கும் வரலாற்றை எங்கேயுமே நடந்ததில்லை. ஆகவே நீதித்துறை ஆகட்டும் இல்ல இங்க இருக்க அரசுகள் என்ன செய்யறாங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்திய தேசியங்கிற கட்டுருவாக்கம் சமஸ்கிருத கீழே தான். சமஸ்கிருதத்தை தாண்டி நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய கருத்தாக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல சாவக்கேட என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில இருந்து கமலஹாசனுக்கு ஆதரவு குரல் வரும்னு எதிர்பார்த்தா பல்வேறு இயக்கங்கள் யாரெல்லாம் தமிழ்தான் மூத்த மொழி, உலகின் முதல் கண்டம் குமரிக்கண்டம், முதல் தொன்மையும் தமிழன் தான் யாரெல்லாம் பேசணும் அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல நம்ம சூழல் அனுசரிச்சு தமிழ்ல நம்ம அப்படி சொல்லுங்க தனியா பேசிக்கலாம், தமிழ்ங்கிறது தனியா பேசிக்கலாம், அதை வேறு யாரோட ஒப்பீடு செய்ய வேணாம். இது எப்படி இருக்குன்னா என் பையன் ஃபர்ஸ்ட் மார்க் ஆனா எந்த ஸ்கூல் நான் சொல்ல மாட்டேன், அதை கேட்டா பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி இங்க இருக்கிற நாம் யாரெல்லாம் மொழி உணர்வு இன உணர்வு ஊட்டி வளர்த்தார்களோ அவர்களெல்லாம் இன்று பதுங்கி இருப்பது இங்கு நடக்கக்கூடிய அரசியல் மிகப்பெரிய சாபக்கேடா தான் பார்க்க முடியுது. ஆகவே இனிமேலாவது காலம் தாத்தாமல் தமிழக அரசு தரப்பாகட்டும் இல்ல இங்க இருக்க தமிழ் இயக்கங்களாகட்டும் கட்சிகளாகட்டும் அமைப்புகளாகட்டும் ஏன் திராவிட இயக்கமே தமிழ் பேர்ல இருந்து வந்ததுதான் அவங்க கூட அதை முன்வைக்கலாம். தமிழ் கன்னடம் இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் இல்லை, அனைத்தும் திராவிட குடும்பத்திலிருந்து வந்ததுதான் என்ற பொழுதும் அதில் கிடைத்திருக்க ஆவணங்கள் படி கல்வெட்டின்படி கமல் பேசியது சரி என்ற நிலைப்பாடு எடுப்பது நமக்கு எந்த தயக்கும் தேவையில்லை. அதை நீங்கள் எடுக்கும் பொழுதுதான் மக்கள் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் மொழி மற்றும் இன அரசியல் உண்மை என்று நம்புவார்கள்.